ஒரு சின்ன வேலையா மதுரை வர போயிருந்தோம். அது எதுக்கு போயிருந்தோன்ற விளாக் வந்து அடுத்த ஷார்ட்ஸ்ல வரும். இது வந்து ஈவ்னிங் போல எடுத்த விளாகு. ஆக்சுவலி எங்க போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நாங்க லஞ்ச் சாப்பிட்டதே ஒரு 5:00 கிட்ட தான் இருக்கும். மதுரையில வந்து டெம்பிள் சிட்டி இருக்கு இல்லையா? அங்க தான் வந்து சாப்பிட்டுருந்தோம். இது வந்து நியூ பிரான்ச்சா வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல. நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு வீட்டுக்கு தேவையான இந்த ஹோம் டெக்கர்லாம் வந்து நெறையவே வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஆசையா பார்த்துட்டு இங்கிட்டு போறப்போ, அன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அந்த ஹோட்டல்ல என்னென்ன இருக்குன்றதே ஒரு மினி பிளேட்டர் மாரி வச்சிருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு நீட்டான ஒரு ஆம்பியன்ஸா வந்து இருந்தது. நான் சில பேரோட ஃபீஸஸ்லாம் வந்து அந்த வீடியோல தெரியுது அப்படின்றனால நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி தான். நல்ல 5:00 தான் போயிருந்தோம். இருந்தாலும் சர்வ் பண்ற நல்லா சுட சுட இருந்தது அந்த சாப்பாடு ஃபுல்லாமே. டேஸ்ட் வைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் ரைஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் வெந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து நாங்க ஆர்டர் பண்ணது வந்து 2 ஃப்ரைட் ரைஸ் வந்து நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்து பெருசா வந்து புடிக்கல. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓகேவா இருந்துச்சு. காஃபி கூட அந்த அளவுக்கு சூடா இல்ல. பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால ஓகேவா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.